வெல்கம் டு AKTNPC லேர்னிங் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் பேப்பர் சொல்யூஷன் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது பார்ட் 2 வீடியோ. கம் லெட் அஸ் ஸ்டார்ட் த பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் வந்து the surface area of the sphere are in the ratio of 9:25. Then their volume of the sphere are in the ratio of what? அதான் கொஷின். அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஒரு 2 ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 9:25 அப்படின்ற இதில் ரேஷியோவில் இருக்குது. அதே ஸ்பியரோடைய வால்யூம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3πr³. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4πr². இங்கே வந்து 2 ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4πr1² is to 4πr2 the whole square. இப்போது இதில் 4πr² ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஸ்பியரோடது வந்து 9, செகண்ட் ஸ்பியரோடது 25. இதில் ஸ்பியரோடைய ரெண்டுத்துலேயுமே 4π இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். r1² is equal to 9, r2² is equal to 25. இப்போது r1² ஈக்குவல் டு 9 இருக்குல்ல, அதை எப்படி எழுதிக்கலாம்னா 3ன்னு எழுதிக்கலாம். 3² தான் வந்து 9. அதே மாதிரி 25² வந்து 5. ஸோ r1² வந்து r1 வந்து 3, r2 வந்து 5. இதில் ஸ்கொயர் வராது, ஓகேவா? அது சின்ன மிஸ்டேக்குங்க. r1 வந்து 3, r2 வந்து 5. இப்போது நம்ம வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த இடத்துல ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. r1 r2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அது அப்படியே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் நம்ம இப்போட வேலை. 4/3πr1³ is to 4/3πr2³. இப்போது 4/3 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்கும்னா r1³ is equal to r2³. r1³ r1ஓட வேல்யூ என்னது? 3, r2து வந்து 5. ஸோ 3³ is to 5³. 3³ is to 5³ வேல்யூ என்னது? 3³ வேல்யூ 27, 5³ வேல்யூ 125. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து a man sells 2 wrist watches. ஒரு சேல்ஸ்மேன் வந்து 2 ரிஸ்ட் வாட்ச் வந்து கைகடிகாரம் வந்து விற்கிறாங்க. என்ன ப்ரைஸ்க்கு அப்படின்னா 594 ஈச் அப்படின்னு விற்கிறாங்க. ஒன்றுத்தில் வந்து he gains 10%, இன்னொன்றுத்தில் வந்து he loses 10%. Find his gain or loss percentage on the side. இப்போது மொத்தமாக அவருக்கு எவ்வளோ லாஸா இல்லை பர்சன்டேஜில் கெயினா லாஸா அப்படின்றது தான் கொஷின். நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு the selling price of the first wrist watch வந்து 594. அது வந்து கெயினுக்கு விற்றுருக்காரு 10% செல்லிங் ப்ரைஸ். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ரிஸ்ட் வாட்ச் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். ஃபார்முலா இருக்கிற மாதிரியே 100 எழுதிக்கிறோம். 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10. செல்லிங் ப்ரைஸ் வந்து அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காருனா 594. இப்போது 100 + 10 வந்து 110, 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 11 54s are 594. மொத்தம் 540க்கு வந்து அவர் வந்து அதை வாங்கியிருக்காரு ஃபஸ்ட்டு வாட்சை. ஆனால் விற்றது வந்து 594க்கு விற்றுருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட்ச் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ரிஸ்ட் வாட்ச் he loses 10%. அதாவது 10%க்கு கம்மியாக விற்றுருக்காரு அப்படின்றது. 100 டிவைடட், அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 100 divided by 100 minus loss percentage into selling price. அப்போது அதோட லாஸ் பர்சன்டேஜை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 10. 100 divided by 100 minus 10 into 594. 100 minus 10 வந்து 90, 0 கேன்சல் ஆகிடும். 9 டேபிளில் 594 எத்தனை தடவை போகும்னா 66 டைம்ஸ் போகும். ஸோ ₹660. ஸோ அவருடைய இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 660.
ஓகேவா? இப்போது டோட்டலாக 2 வாட்சோடைய காஸ்ட் ப்ரைஸும் 2 வாட்சோடைய செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 வாட்சஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 594, ஒன்றுத்துக்கு 594, இன்னொன்றுத்துக்கு 594. ஸோ வந்து 1188. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 வாட்சஸ் வந்து 541 கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வாட்சுக்கு. செகண்ட் வாட்சுக்கு வந்து 660 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1200. இப்போது இந்த காஸ்ட் 2 வாட்சோடைய ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஆப்வியஸாக செல்லிங் ப்ரைஸ் வந்து 1188. விற்றுருக்கிறது மொத்தமாக அவர் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தா 1200 அந்த வாட்சோடைய மதிப்பு, 2 வாட்சோட மதிப்பு. செல்லிங் ப்ரைஸ் வந்து அவர் விற்றுருக்கிறது வந்து 1188க்கு விற்றுருக்கிறாரு. ஆப்வியஸாக அது வந்து லாஸ் தான். ஸோ லாஸ்ன்ற போது செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அதை பண்ணும்போது 12 கிடைக்கிது நம்மளுக்கு. இப்போது நம்மளுக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வாட்சையும் விற்கும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டால் சம்ம இங்கேயே நிறுத்திக்கணும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸாக இருந்தால் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ் வந்து 12, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 வாட்சஸ் வந்து 1200 இன்ட்டு 100. 0 கேன்சல் ஆகிடும். 12 ஒன்ஸ் ஆர் 12. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து 1% வந்து லாஸ் அவருக்கு. The principal amount triples itself at 8% per annum over a certain time. Find the number of years. ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து லென் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நம்ம கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகுது. எத்தனை பர்சன்டேஜுக்கு நம்ம வந்து அதை லென் பண்ணியிருக்கோம்? 8% வந்து கொடுத்துருக்கோம். எத்தனை எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸில் அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகுது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் வந்து பிரின்சிபலும் கொடுக்கல, அமௌண்ட்டும் கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 8%. அதாவது ஒருத்தருக்கு நம்ம வட்டிக்கு வந்து கொடுக்குறோம். அது வந்து அசல் தொகை. அந்த அசல் தொகை வந்து 3 மடங்கு ஆகுது. எத்தனை பர்சன்டேஜ் வட்டிக்கு கொடுத்துருக்கீங்கன்னா 8% வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸில் நம்ம கொடுத்த அசல் தொகையானது 3 மடங்கு ஆகும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் பிரின்சிபல் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன இது வேணால் இது பண்ணிக்கலாம். நம்பர் பிரின்சிபல் வந்து நீ எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். பிரின்சிபல் வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அமௌண்ட் வந்து அசல் தொகையானது 100. அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகுதுன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ 3 மடங்கு ஆகுதுன்னா என்னது? நம்ம கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகுது அசலை விட. ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா A is equal to 3 times of Pன்னு கொடுத்துருக்கிறதுனால A is equal to 3P. A is equal to 3 into நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது Pயோட வேல்யூ என்னது 100. ஸோ A is equal to 3 into 100, 300. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது இதுலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 300 மைனஸ் 100 வந்து 200. அதுதான் வந்து வட்டி. அப்போது நம்மளுக்கு வந்து 8% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். n வந்து கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 நம்ம கண்டுபிடிச்சது 200 ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் 100 இன்ட்டு n இன்ட்டு 8 டிவைடட் பை 100. 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 200 டிவைடட் பை 8 அதை கேன்சல் பண்ணால் 25. n வந்து 25 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லா கொஷின்ஸ்லேயும் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து டபுளாகவும் கேட்கலாம். ட்ரிபிள்ஸ்க்கு பதிலாக டபுள்ஸ், த பிரின்சிபல் அமௌண்ட் டபுள் இட் செல்ஃப் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து என்ன பண்ணணும்னா A is equal to 2P அப்படின்னு போட்டு இதே மெத்தடில் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபை bracket 1 by 3, 1 divided by 3 minus 1 divided by 3 minus bracket 1 divided bracket 2 by 3 into 5 by 7 plus 8 minus 5 minus 1 by 2
minus 1 by 4 bracket. இப்போது இது வந்து BODMAS ரூல் படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற இடத்துல லாஸ்ட்டாக இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். 1 by 2 minus 1 by 4 அதை சால்வ் பண்ணால் 4 இதை வந்து இந்த சைடு கொண்டு போகணும். அதாவது 4 minus 4 கிடையாது, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சாரி, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இந்த ரெண்டு நம்பருக்கும் 4 வருமா? இங்கே வந்து இன்ட்டு 2 minus 1 divided by 4ன்னு வரும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 2 minus 1 வந்து 1 by 4, மற்றபடி எல்லாமே அப்படியே தான் வரும் கீழே. இப்போது 5 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 4ஆ? ஸோ 5 4s are 20, 20 minus 1 divided by 4. ஓகே, இதுக்கு இந்த சைடே என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து 1 divided by 10 by 21 இருக்குது. இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா எப்போவுமே டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றிக்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றணுன்னா இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு எப்படி மாற்றணும்னா அதை அப்படியே கொடுத்துருக்கிற நம்பரை உல்ட்டா பண்ணிட்டா அந்த நம்பர் இந்த சிம்பிளை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ 10 divided by 21 என்று இருக்கிறது 21 divided by 10ஆக மாறிடும். ஓகேவா? இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணியாச்சு, இங்கே இருக்கிறது சால்வ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மொத்தம் 1 into 21 divided by 10 plus 8 minus 19 by 4 அப்படின்றது. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 20 அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன 20 வருதா? ஸோ 10 into 2 பண்ணால் கீழே 20 வரும். இங்கே மேலே அப்படியே 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 into 20 வந்து 160. இங்கே வந்து 2 into 21 42. இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் லாஸ்ட் டிஜிட் minus 19 by 4 இருக்கு இல்லையா, அங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 20 வரும். ஸோ 19 into 5 minus 95. ஸோ மேலே இருக்கிறது மொத்தம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 107 divided by 20. இப்போது திருப்பி இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 60 வரும். 60 வரும்னா இதை இன்ட்டு 20 பண்ணணும். minus 1 by 3 இன்ட்டு கீழே வந்து 20ஆல் மேலேயும் கீழே 20ஆல் பண்ணணும். இதுக்கு வந்து 3ஆல் பண்ணணும். 107 into 3 20 into 3 பண்ணும்போது minus 20 minus 321 divided by 60 which is equal to minus 341 divided by 60. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதிக்கலாம்னா minus 541 divided by 60 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி சம்ஸ்க்கு BODMAS ரூல் சால்வ் பண்ணால் ஈஸியாக வரும். டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனுக்காக இந்த சம்மில் டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனுக்காக சேஞ்ச் பண்ணும்போது டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு மாறிடும். அதை வச்சு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் வந்து in how many years will a sum of rupees 1600 amounts to rupees 1108.52.20 at 5% per annum of compound interest. compound interestல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் வந்து 1852.220 பைஸ். பிரின்சிபல் வந்து 1600, R வந்து 5%, N வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை வருஷத்தில் இதுவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 1852 ரூபா 20 பைசா. பிரின்சிபல் வந்து 1600. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. எதில் சால்வ் பண்ணணும்? தனி வட்டியில் சால்வ் பண்ணுமா கூட்டு வட்டியில் சால்வ் பண்ணுமான்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கூட்டு வட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியோட ஃபார்முலா, தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து A is equal to P into bracket open பண்ணி 1 plus R divided by 100 to the power of N. அமௌண்ட்டோட வேல்யூ என்னது 1852.2 பைஸ் is equal to 1600. bracket open பண்ணி 1 plus 5 divided by 100 to the power of N. இப்போது இதில் இருக்கிற 1600 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 1 plus 5 divided by 100. 100 மேலே மல்டிப்ளை பண்ணணும். 100 plus 5 divided by 100. 105 divided by 100 to the power of N. ஸோ இப்போது இந்த சைடு வந்து 20 இருக்கா, அதை வந்து ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு மேலேயும் கீழே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல் நம்பராக மாறிடும். ஹோல் நம்பராக மாறிட்ட பிறகு 0 கேன்சல் பண்ணிக்கணும். 0 கேன்சல் பண்ணிட்ட பிறகு 2 டேபிளில் நம்ம சால்வ் பண்ணால் 8000 கீழே மேலே வந்து 9261 என்ற நம்பர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எந்த ஃபார்மட்? இது வந்து மேலே 105 divided by 21 வந்து 100 வந்து 21 divided by 20. அதே மாதிரி உள்ளே இருக்கிறதும் 21 divided by 20 அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஹோல் கியூப் 21 கியூப் பண்ணால் 9261.
20 கியூப் பண்ணால் 8000. இப்போது பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது மேலே இருக்க பவரை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஸோ n is equal to 3. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். n is equal to 3. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோனா 3 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். Thank you for watching this video. Keep supporting us by like, share and subscribe to our channel. Press the bell button and all icon. Thank you.